அனைத்து வருங்கால ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ நம்ம ஜென்ரல் தமிழ் அப்படிங்கிறது நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிஜிடிஆர்பிக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதுக்கப்புறம் டிஇடிக்கு உண்டான தமிழ், அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி, இது மாதிரி எந்த காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கெலாம் தமிழ் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு சிலபஸ் தான் இந்த வீடியோ. ஏற்கனவே பார்த்திங்கன்னா தமிழுக்கு ஒரு 4 வீடியோ 4 பார்ட்டாக போட்டிருக்கோம். இது ஒரு 5வது பார்ட்டு. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 100 கொஷின் இருக்குது. நீங்கள் லாஸ்ட் டைம் நீங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ இதோட சேர்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். நிறையா பார்த்திங்கன்னா கொஷின்ஸ்லாம் ரிப்பீட்டான கொஷின் இருக்கலாம், முக்கியமான கொஷினாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் படித்ததை கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம். நம்ம தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணால் தான், எலிஜிபிலிட்டி வந்தால் தான் உங்களுக்கு அடுத்து உங்களோட மேஜர் பேப்பர் எவாலுவேட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம கொஷின்ஸ் பார்ப்போம். இந்த வீடியோவில் ஒரு 100 கொஷின் இருக்குது. எல்லாமே ஒவ்வொரு வீடியோ 100 கொஷின் அது மாதிரி தான் போட்டிருக்கோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு 4 வீடியோவில் ஒரு 400 கொஷின் போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா 5வது வீடியோ. இதில் இருக்கிற ஒரு 100 கொஷினை பற்றி பார்ப்போம். கொஷின் நம்பர் 101. திருக்குறளின் பெருமையை விளக்க எழுதப்பட்ட நூல். பொதுவாக பார்த்திங்கன்னா திருக்குறளின் பெருமையை கூறும் நூல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் மாலை. திருக்குறளில் பொருட்பாலில் உள்ள இயல்கள், பொருட்பாலில் என்னென்ன இயல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசியல், அமைச்சியல், ஒளிவியல். 103வது கொஷின். எந்த சமய கருத்துக்கள் வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது? வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமணம். வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமணம். நீலகேசியில் எந்த சமய கருத்துக்கள் வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறதுனா சமண சமயம். அடுத்து, யார் வினவும் காலும் அவை மூன்று கூற்றவா நேர்வனவே ஆகும் நிகழ் இகழும் பூனாய் என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நீலகேசி. நீலகேசியில் கூறப்பட்டுள்ள நோயின் வகைகள் 3. நீலகேசியில் கூறப்பட்டுள்ள நோயின் வகைகள் 3. நீலகேசியில் பிறவி துன்பத்தை தீர்க்கும் மருந்துகளாக கூறப்படுவன எவை? நல்ல அறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம். நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம். அடுத்து, நீதிநெறி விளக்கத்தில் கடவுள் வாழ்த்து உட்பட எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? 102. அடுத்து, முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் என்னும் நூலை இயற்றியவர் குமரகுருபரர். மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் என்ற நூலை எழுதியவர் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குமரகுருபரர். முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா யாரோ அழகுக்கு அழகு செய்வார் என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் நீதிநெறி விளக்கம். 111வது கொஷின். கல்வி கரையில கற்பவர் நாள் சில, கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் நாலடியார். அடுத்து, தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் சுந்தரர். நம்பியாரூரார் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் சுந்தரர். சுந்தரர் அருளிய தேவார பாடல்கள் 12 திருமுறைகளில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் திருமுறை. 12 திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை இயற்றியவர் சேக்கிழார். திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை இயற்றியவர் சேக்கிழார். பெரிய புராணத்தை இயற்றியவர் அதுவும் சேக்கிழார். பதிகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்ட தொகுப்பு? பதிகம் 10. தேவாரம் பாடிய மூவர் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். ஆப்ஷன் பி. கலித்தொகையில் எத்தனை பாடல்கள் உள்ளன? 150. கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்தோனார். ஆப்ஷன் சி. கலித்தொகையில் உள்ள நெய்தற்களி பாடல்களை இயற்றியவர் நல்லந்தோனார். கலித்தொகை எந்த பாவகையால் ஆனது? கலிப்பா. அடுத்து ஒரு பொறுத்துக. இந்த பொறுத்துகை பார்த்தீங்கன்னா அன்பு எனப்படுவது, அறிவு எனப்படுவது, நிறை எனப்படுவது, முறை எனப்படுவது. இதுதான் இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிங்கிற ஆப்ஷன். அதாவது அன்பு எனப்படுவது உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல். அடுத்து, அறிவு எனப்படுவது அறிவற்றவர் கூறும் சொற்களை பொறுத்தல். அடுத்தது, நிறை எனப்படுவது மறைப்பொருளை பிறர் அறியாமல் காத்தல். அடுத்தது, முறை எனப்படுவது
குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குதல், அதான் முறை. 125வது கொஷின் 125வது கொஷின் பார்த்தீங்கன்னா, கூம்போடு மீப்பாய் களையாது என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. கொன்றைக் குழல், முல்லைக் குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக குறிப்பிடப்படும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். அடுத்து குழலினிது யாழினிது என்பர்தம் மக்கள் என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். இது ஒரு திருக்குறள். குழலினிது யாழினிது என்பர்தம் மக்கள் மழலைச் சொல் கேளாதவர், திருக்குறள். தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக குறிப்பிடப்படும் நூல் எது? சிலப்பதிகாரம். அடுத்து 129வது கொஷின், மாக்கண் முரசம் என்று குறிப்பிடும் நூல் எது? மதுரை காஞ்சி. மாக்கண் முரசம் அப்படிங்கிறது மதுரை காஞ்சி. மன்னமை முழவு என்று எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூற்றுப்படை. கலையுணக் கிழிந்த முழவுமருள் பெரும்பலம் என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. காலம் கறந்த பேரச்சம் வினைத்தொகை என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல். வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். போந்தை வேம்பே ஆரென வருவம் மாம்பெருந் தானையர் மலைந்த பூவும் என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடைத்தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தர்கீழ் என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் நாச்சியார் திருமொழி. களந்தந்த பொற்பரிசம் கலித்தோணியால் கரை சேர்க்குது என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. நெல்லும் முப்பும் நேரே ஊரில் கொல்லிரோவென செறிதோறும் நுவலும் என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. சிற்றிலக்கியங்கள் எத்தனை வகைப்படும்? 96. கலிங்கத்து பரணி என்ற நூலை இயற்றியவர் ஜெயங்கொண்டார். தமிழில் முதலில் எழுந்த பரணி நூல் கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி எதால் பாடப்பட்டது அப்படின்னா கலித்தாலிசை. கலிங்கத்து பரணியில் உள்ள தாலிசைகள் 599. சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நென்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமைக்கின் தனையே என்று பாடியவர் ஔவையார். திருமந்திரம் என்னும் நூலை இயற்றியவர் திருமூலர். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். திருமந்திரம் எத்தனை பாடல்களை கொண்டது? 3000. அதனால தான் அது தமிழ் 3000 சொல்கிறோம். திருமந்திரம் 12 திருமுறைகள் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? 10ஆம் திருமுறை. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நாணாமே என்று பாடியவர் திருமூலர். நடமாடக் கோயில் நம்பருக்கு ஒன்று ஈயில் படமாடக் கோயில் பகவர்க்கு அது ஆமே என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் திருமந்திரம். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நாணாமே என்ற பாடலடியில் நமன் என்ற சொல்லின் பொருள் யமன். நமன் அப்படின்னா யமன். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நாணாமே என்ற பாடலடியில் நமன் என்ற சொல்லின் பொருள் யமன். நமன் யமன். திருமாலை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டாள் பாடிய நூல் திருப்பாவை. திருப்பாவை இயற்றியவர் ஆண்டாள். சிவபெருமானை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் திருவெம்பாவை. போனதில் பார்த்தீங்கன்னா திருமாலை வழிபடச் செய்யும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டாள் பாடியது திருப்பாவை. அதே சிவபெருமானை வழிபடும் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்படும் நூல் திருவெம்பாவை. திருவெம்பாவை என்ற நூலை இயற்றியவர் மாணிக்க வாசகர். இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது? பிங்கள நிகண்டு. தமிழில் 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி. கன்னி என்பது 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள். வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என்று வேறு பெயர்களால் அழைக்கப்படும் சிற்றிலக்கியம் தூது. தமிழ் விடு தூது இந்நூல் எத்தனை கன்னிகளை கொண்டது? 268. தமிழ் விடு தூதின் பாட்டுடை தலைவர் சொக்கநாதர். தமிழ் விடு தூது இந்த நூலை முதலில் பதிப்பித்தவர்
உ.வே.சா. தமிழ் விடு தூது என்னும் நூல் எந்த ஆண்டு உ.வே.சா அவர்களால் பதிப்பிக்கப்பட்டது? 1930. தூது என்னும் சிற்றிலக்கியம் என்ன பாவால் ஏற்றப்படுவது? கலிப்பா. சனி நீராடு என்பது யாருடைய வாக்கு? ஔவையார். திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலை இயற்றியவர் நம்பியாண்டார் நம்பி. திருத்தொண்டர் புராணம் என்ற நூலை இயற்றியவர் சேக்கிழார். சேக்கிழார் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? 12ஆம் நூற்றாண்டு. சேக்கிழார் சோழ அரசன் எந்த அவையில் முதலமைச்சராக இருந்தார்? எந்த சோழ அரசன் அவையில் முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சராக இருந்தார் அப்படின்னா 2ஆம் குலோத்துங்க சோழன் அவையில் அமைச்சராக இருந்தார். பண்டை தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எது? புறநானூறு. உணவனப்படுவது நிலத்தோடு நீரே என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று பாடியவர் குடப்புலவியனார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று பாடியவர் குடப்புலவியனார். 9 நாழி உடுப்பவை இரண்டே என்று பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. 9 நாழி உடுப்பவை இரண்டே என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடலடியுடன் தொடர்புடைய நூல் அதுவும் புறநானூறு. சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவயல் ஆக்கி என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் சிறுபஞ்ச மூலம். குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவயல் ஆக்கி இந்த பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் சிறுபஞ்ச மூலம். 176வது கொஸ்டின். குறைவில்லாது நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாத புகழுடையவர்களாக விளங்குவார்கள் என்று கூறும் நூல் புறநானூறு. சங்க இலக்கியமான கலித்தொகையில் ஏறுதழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏறுதழுவுதல் பற்றி சங்க இலக்கியம் கலித்தொகையில் கூறப்பட்டுள்ளது. காளைகளின் பாய்ச்சல் பற்றி கூறும் நூல் கலித்தொகை. எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை. எந்த இலக்கண நூலினும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது? எந்த இலக்கண நூலில் பார்த்திங்கன்னா ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறப்பொருள் வெண்பா மாலை. இந்த இலக்கண நூலில் தான் பார்த்திங்கன்னா ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது. ஏறுதழுவுதல் பற்றி குறிப்பிடும் சிற்றிலக்கியம் பல்லு. தண்டமிலாசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் தான் பார்த்திங்கன்னா சீத்தலை சாத்தனாரை தண்டமிலாசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று பாராட்டுகிறார். பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் மணிமேகலை. மணிமேகலை காப்பியம் எந்த சமயம் சார்புடையது? பௌத்த சமயம். அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. மணிமேகலை காப்பியத்தின் முதல் காதை விலாவரை காதை. விலாவரை காதை முதல் காதை பார்த்திங்கன்னா மணிமேகலை விலாவரை காதை. ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் விவரிக்கப்பட்டுள்ள இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறும்? 28. இது ஏற்கனவே பார்த்துருப்போம். 28. பட்டி மண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் திருவாசகம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால பகையினானே என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல். பழமணல் மாற்றுமின் புதுமணல் பரப்புமின் இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. வாழ்வில் உயர நினைப்பவர் புகழை கெடுக்கும் செயல்களை புறம் தள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியவர் திருவள்ளுவர். உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் திருக்குறள். முதுமொழி என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் நூல் திருக்குறள். திருக்குறளுக்கு முற்காலத்தில் எழுதப்பட்ட உரைகளுள் யாருடைய உரையே சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிமேலழகர். அடுத்து
தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் நூல் திருக்குறள். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறளில் இடம்பெற்றுள்ள 2 மலர்கள். திருக்குறளில் இடம்பெற்றுள்ள 2 மலர்கள் அனிச்சமலர், குவளை மலர். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி. இந்த குன்றிமணி அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை. இதுவரை வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 100 கொஷின், இதோட சேர்த்து 200 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2வது பாட்டில் வந்து பார்த்துருக்கோம். ஏற்கனவே அடுத்தடுத்த பாட்டில் வந்து 100 பார்த்துட்டு இதோட 5வது பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5வது பாட்டில் இதோட சேர்த்து மொத்தம் 500 1 மார்க் கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதில் எதுவும் உங்களுக்கு வந்து சஜஷன் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.